இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிபிடிலாம் எதுவும் போடலை. இந்த வாட்டி வந்து ஒரு ரோல் பிளேயில் வந்து மணியோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ மணினா என்ன, இல்லை மணினா காசு, கேஷ். ஸோ அதை எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும், எப்படி நம்ம சேவ் பண்ணணும், எப்படிலாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடலாம். எல்லாரும் காசை தானே, யாரெல்லாம் இந்த பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு இருக்கு, யாருக்கெல்லாம் பணக்காரன் ஆகணும்னு இருக்கு எல்லாரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து மணியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. மணினா என்ன, எப்படிலாம் சேவ் பண்ணணும். எல்லாம் சொல்லுவாங்களா அவங்க வீட்டிலலாம் சேவ் பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் வந்து இருக்குது, தெரியுமா? அதுதான் நீ கற்றுக்க போகிறோம். மணினா என்ன, அந்த மணி எப்படி வந்தது, ஹியூமன் வந்து மணி எப்படி வந்து கிரியேட் பண்ணாங்க, ஏன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி கற்றுக்கணும்ல. அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக வந்து நம்ம ஒரு ஃபன் கேமில் வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் 2 டீமாக பிரிச்சிருக்கேன். டீம் நம்பர் 1 வந்து ஆரோ அண்ட் லக்ஷித், லலித். டீம் 2 வந்து தியா அண்ட் லக்ஷன். நாய் சொல்லுங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்க. இந்த டீம் ஏ வந்து சூப்பராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் ஃபார்மர்ஸ். ஓகே, என்ன ஃபார்மர்னா வீட், கோதுமையை வந்து சூப்பராக வந்து கல்டிவேட் பண்ணி நிறைய மூட்டை மூட்டையாக வந்து வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, கோணியாக போட்டு மூட்டையாக வீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேவா? வீட்டை வச்சு என்ன பண்ணலாம், எல்லாம் சாப்பிடணும்ல, அந்த மாதிரி. வேற இந்த டீம் பியோட ஸ்கில் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஷர்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஏன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸையும் பண்ணிக்கணும்ல, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து வீட் செய்ய தெரியாது, நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணல, நீங்கள் வந்து ஃபார்மர் கிடையாது. ஆனால் நீங்கள் ஷர்ட்ஸ் வந்து சூப்பராக பற்றியாக ஒரு கலக்கலாக பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்து விதவிதமாக ஷர்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஓகேயா? இப்போ 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா ட்ரேட் பண்ண போறீங்க. ட்ரேடிங்னா என்ன, ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து வாங்கிப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம 2 பேருமே தேவைங்கிறதுனால நீ வந்து அவனுக்கு ஷர்ட் கொடுத்து வீட்டை வாங்கிக்கோ, நீ என்ன பண்ண போகிற, வீட்டை கொடுத்து ஷர்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து வீட்டை என்னால் கொண்டு வர முடியாது முடியா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பேப்பர் கிளிப்பிங்கில் இந்த மாதிரி வீட் 1 யூனிட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி இங்கே என்ன போட்டுருக்கு, ஷர்ட் 1 யூனிட் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ 2 பேரும் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒரு ஷர்ட்டுக்கு எத்தனை கேஜி ஆஃப் வீட் வாங்கிக்கலாம். நீங்களே பேசிக்கங்க, உங்களுக்கு டீமுக்குள்ளே பேசிட்டு சொல்லுங்கள். ரீசனபிளாக இருக்கும். 10 கேஜி ஓகேவா, ஒரு ஷர்ட் 10 கேஜி ஓகேவா, உனக்கு வந்து 10 கேஜி ஒரு ஷர்ட் ஓகேவா, எவ்வளோ கேஜி கொடுத்து ஒரு ஷர்ட், 2 கேஜி. உன் டீம் பேசு, பேசிக்கிறா அவங்ககிட்ட எவ்வளோ கேஜி கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்கலாம். ஃபார் சிம்பிளிசிட்டி சே நம்ம வந்து 5 கேஜி வச்சுக்கோம். ஓகே, ஆனால் நீங்கள் சூப்பராக நெகோஷியேட் பண்ணீங்க, கணக்கு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 5 கேஜி எழுதிக்கோ 5 கேஜி. இந்த நீங்கள் எழுதி 5 கேஜி. ஸோ இப்போ நீங்கள் 2 5 கேஜியை கொடுத்து 2 ஷர்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு ஷர்ட்டுக்கு ஒரு 5 கேஜி. 2 5 கேஜி கொடுத்து 2 ஷர்ட் வாங்கிக்கணும். ஸோ இந்த ட்ரேட் இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அவங்க வந்து வீட் கிடச்சிருச்சு, இப்போ இவங்களுக்கும் வந்து ஷர்ட் கிடச்சிருச்சு, 2 பேரும் ஹாப்பி. கரெக்டாக? அதான் 1 யூனிட் இருக்கு ஷர்ட்டு, ஒரு ஷர்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ நீ வீட்டுக்கு போன உடனே ஹாப்பியாக போயிட்டு வீட்டை வச்சு நல்லா சமைச்சு ஜாலியாக பூரி செஞ்சு சாப்பிடுங்க. நீயும் இப்போ நீங்களும் வந்து ஷர்ட்லாம் போட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு சிம் போடுங்க, வந்தீங்கன்னா புது ஷர்ட்டு எடுத்து சிம் போடுறீங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1 மந்த் முடிஞ்சிடுச்சு. அந்த வீட்டு என்ன ஆச்சு, உங்கள் வீட்டை 10 கேஜி ஜாலி ஆயிடுச்சு. அகைன் டூ த ட்ரேட் தான். இப்போ அதே ட்ரேட், இப்போ அதே ஒரு ஷர்ட்டு கொடுத்து நீ வந்து 5 கேஜிக்கு வந்து வீட்டு வாங்க பார்ப்போம். அவனுக்கு வீட் தேவை, உனக்கு ஷர்ட் தேவையா? இல்ல
நீ எனக்கு நான் ஷர்ட் தரேன் எனக்கு வீட் தா அப்படின்னு நீ கேட்கணும். உனக்கு தானே தேவை. ரேட் பண்ணு. ஷர்ட் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். இல்லை உனக்கு வேணும்னா நீ கொடு, அவன் வேணான்றான். உனக்கு வேணும்னா நீ கொடுக்கலாம். உனக்கு ஷர்ட் வேணும்னா நீ வீட்டு தரலாம். இப்ப என்ன சொல்றான்? 2 ஷர்ட் தரான்றான்டா அவன். 5 kgக்கு 2 ஷர்ட் நீ ஓகேன்றான். அப்போ ஒத்துக்கிறீங்களா? நீ ஒத்துக்கிட்டானே நீ கொடு. டீல் ஓகேனா கொடு. ஓகே 2 கொடுக்குற நீ 2 பத்தியா உனக்கு வீட்டில் நீ என்ன பட்டினியா இருப்ப போ பண்ணு. அவன் வாங்கிட்டான். நீ என்ன பை ஒன் கெட் ஒன் கொடுக்க போறியா இல்லை நிறைய தர போறியா? ஆரோவை கன்வின்ஸ் பண்ணு. 2 தடவை வேண்டாம். நீ எவ்வளோ கொடுத்தா நீ உன்னோட கேஜி கொடுப்ப வீட்டை கொடுப்ப? ஓகே வேணாமா? அப்போ இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு பாரு. இன்னொருத்தர் இருக்காருல்ல அவர்கிட்ட. சரி இப்போ நீ சொல்லு. அவன் வேணான்ட்டான். ஒரு வெண்டர் வேணான்னு சொல்லிட்டான். இப்போ உங்ககிட்ட ஷர்ட்ஸ் இருக்குல்ல? 3 ஷர்ட் வச்சிருக்கேன். 2 தரம் லட்சுமி 4 ஷர்ட் தரம். தீபாவளி இந்த 4 கேஜி அதுதான் நெக்ஸ்ட். என்னது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? அகைன் பாஸ்ட் பார். இப்போ உங்ககிட்ட எத்தனை ஷர்ட் இருக்கு? 7 ஷர்ட் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் எல்லா கேட்டையும் காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அவன் கொடுக்குறதில்ல. கன்வின்ஸ் பண்ண. இப்போ வாங்குங்க. இப்போ வாங்குங்க. எவ்வளோ வேலை வாங்குங்க? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் போயிட்டே இருக்கும்போது கவனி, உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியுமா? ஒரு கட்டத்தில் அவங்க தருவாங்க, வீட்டு தரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி வந்து இது பேர் வந்து வாட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வாட்டர் BARTER வாட்டர் சிஸ்டம். நீ உன்னோட பொருளை கொடுத்து அவன் வந்து ஒரு பொருளை வாங்கிக்கிறான். இது பேர் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பந்தம் மாற்று முறைன்னுவாங்க தமிழ்ல. இது என்னன்னா மேபி 1 டைம் 2 டைம்ஸ் வந்து நல்லா நடக்கும். ஆனால் அகைன் அண்ட் அகைன் நீ வந்து வரும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ எப்படி ஷர்ட் வெண்டார் வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறீங்கல்ல, தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன்னா வீட்டு கடகடன் காலியாகிடும். ஷர்ட் வந்து ஒரு ஷர்ட் வாங்கினா எவ்வளோ வருஷம் வரும்? ஒரு ஷர்ட் வாங்கினா எவ்வளோ வருஷம் வரும்? 1 இயர். அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஆகும்? ஃபேட் ஆகும், ஆட்டம்ஸ்லாம் வீக் ஆகும்ல. ஆனால் 1 இயருக்கு வந்து தேவையே படாது ஒரு பொருள். ஆனால் வீட்டு அப்படி கிடையாது. அடுத்தடுத்த வாரம் அடுத்தடுத்த மாதம் வந்து தேவைப்படும். அப்போ என்ன ஆகிடும்னா அன்ஃபேராக இருக்குது ட்ரேடுன்றதுனால இந்த ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு.